அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வார்த்தை, நம்பினால் ஆண்டவர் நிச்சயம் உங்களை செழிக்க வைப்பார். நம்முடைய இந்தியாவை பார்க்கும் பொழுது அடிமைத்தனத்திலே இருந்த இந்தியா வெள்ளைக்காரர்களின் ஆளுகைக்கு உட்பட்டு இருந்த இந்தியா. எத்தனையோ பேர் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுக்கொண்டு கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அவர்களில் காந்தியும் ஒருவர். காந்தி கோட்டு சூட்டுகளை எல்லாம் போட்டு அணிந்து கொண்டு வந்தார். அவர் பெரிய பாரிஸ்டர், சட்ட வல்லுனர். அவர் கோட்டு போட்டு வந்த பொழுது யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது ஒரு படித்த விவசாயியை பார்த்து அவர் கேட்கிறார், இந்த மக்கள் ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று. அப்பொழுது அந்த படித்த விவசாயி காந்தியை விசுவசித்து சொல்கிறார், ஐயா, இவர்கள் கோமணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள், நிமிர்ந்து கூட நிற்க முடியாது, கையிலே கொம்பை வைத்து ஊனிக்கொண்டு நடக்கிறார்கள். இவர்களைப் போல் ஒருவேளை நீங்கள் மாறினால் இவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று காந்தியிடம் சொன்ன பொழுது காந்தி என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய மேல் நாட்டு கலாச்சார உடைகளை, கோட் சூட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த தலைப்பால் இருக்க துண்டை கழட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த துண்டை எடுத்து தன்னுடைய கோமணமாக உடுத்தி கொண்டு கையிலே குச்சை வைத்து கொண்டு நடந்தார் காந்தி. எல்லா மக்களும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவரை பின்தொடர்ந்தார்கள். நான் வயலன்ஸ், அதாவது போராடுவோம் ஆயுதம் இல்லாமல் என்று சொல்லி அமைதியான முறையில் காந்தி போராடினார். ஒரு இறையியல் வல்லுனர் இவ்வாறு சொல்கிறார், நானும் தியானித்து பார்த்த பொழுது அதன் உண்மை புரிந்தது. காந்தி பைபிளை படிச்சிருக்கிறார். இயேசு தேவனாய் இருந்த பொழுது அவரை பார்க்காத காரணத்தினால் பல்வேறு உருவங்களை வைத்து வழிபடுகிறவர்கள் இயேசு வந்த பொழுது இயேசுவுக்காய் ஒரு கூட்டம் கிறிஸ்துவர்களாய் மாறி யூதனாய் இருந்த இயேசுவை அவர் சொல்லிக் கொடுத்த மார்க்கத்தின்படி வாழ ஆரம்பித்தார்கள் என்ற பைபிளின் புதிய ஏற்பாட்டு பாடத்தினை பழைய ஏற்பாட்டு பாடத்தினையும் அவர் படித்து இருந்த காரணத்தினாலே காந்திஜி தன்னை இயேசுவின் மாடலாக வைத்து இயேசு எவ்வாறு இறைத்தன்மையை விட்டு மனிதத்தன்மை அவதாரம் எடுத்தாரோ அதே போன்று காந்தி மேல்தட்டு மகன் என்கின்ற அவதாரத்தை விட்டு கீழ்த்தட்டு விவசாயியின் அவதாரத்தை எடுத்துக்கொண்டார். வெற்றியும் பெற்றார். இந்தியா சுதந்திரம் பெற்றது. எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, காந்தி நம்பினார், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. நீங்களும் இயேசுவை நம்புவீர்களே ஆனால் உங்களுக்கு சுதந்திரம், செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும் என்பதிலே எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான். காந்திஜியை நம்பினாங்க, சுதந்திரம் கிடைத்தது. அவர் பதவியை விரும்பவில்லை. அதே போன்று இயேசுவை நீங்கள் நம்புவீர்களேயானால் நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். எப்படி என்றால், இயேசு ஜீவ தண்ணீர்.
பைபிளிலிருந்து ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கின்றன. அந்த ஆசீர்வாதங்களை எடுக்க வேண்டியது நீங்களும் நானும் தான். அந்த வேதத்தை படித்து இயேசுவின் பால் அன்பு கொண்டு அந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதிலே எனக்கு அசாத்திய நம்பிக்கை இருக்கிறது. அந்த வேத வசனங்கள், இயேசுவின் ஆசீர்வாதங்கள் எனக்கு கை கொடுத்தது, உங்களுக்கும் கை கொடுக்கும். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் ஒவ்வொரு சொல்லும் செதுக்கிய ஒரு சிற்பமாய் இருக்கிறது. ஒவ்வொரு கல்லிலும் எவ்வாறு ஒரு உருவம் தெரிகிறதோ அதே போன்று இயேசுவின் ஒவ்வொரு வார்த்தை சொல்லிலும் ஒரு ஜீவன் தெரிகிறது. அதற்காகத்தான் இயேசு சொன்னார் மத்தேயு 11:28, நீ கஷ்டப்படுகிறாயா, பாரமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறாயா, துன்பத்தின் உச்சிக்கே போய்விட்டாயா, உனக்கு உதவ யாருமே இல்லையா, என்னிடத்திலே வா, உனக்கு நான் இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னார். செழிப்பான ஒரு இளைப்பாறுதல், கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை, நம்பிக்கை, உங்கள் செயல்களிலே ஆசீர்வாதங்கள், உங்கள் குடும்பத்தின் செயல்களிலே ஆசீர்வாதங்கள், உங்கள் பிள்ளைகளின் செயல்களிலே ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், உங்களுக்காக தன் உயிரை கொடுத்த தேவன், உங்களுக்காக தன் இரத்தம் முழுவதையும் சிந்தின தேவன், நீங்கள் கேட்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுக்காமலா போய்விடுவார்? நிச்சயம் கொடுப்பார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்று வேதம் சொல்கிறது. இந்த நம்பிக்கை என்று வரும்பொழுது 2 பேருக்கும் நடுவே வருகிறது நம்பிக்கை. உதாரணமாக, கணவனுக்கு மனைவியின் மேல் நம்பிக்கை, மனைவிக்கு கணவன் மேல் நம்பிக்கை, பிள்ளைகளுக்கு தகப்பன் மேல் நம்பிக்கை. என் தகப்பன் என்னை நன்றாக படிக்க வைப்பார், என் தகப்பன் எனக்கு நல்ல ஆடைகளை வாங்கி கொடுப்பார், என் தகப்பன் எனக்காக எதையுமே செய்வார் என்று ஒவ்வொரு பிள்ளையும் தன் தகப்பனை ஒரு ஹீரோவாக நினைக்கிறாங்க. நீங்கள் கூட கர்த்தரை உங்களுடைய ஜீவனாய், கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை முழுதுமாய் வைத்து அவரையே விசுவசிக்கும் பொழுது, ஒருவேளை கொஞ்ச நாட்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், வருஷங்கள் கூட ஆகலாம். ஏனென்றால் ஒரு அழகிய கட்டிடத்தை உடனே கட்டிவிட முடியாது. தேவையில்லாதவற்றை எல்லாம் எடுத்துவிட்டு தேவையான ஆழத்திற்கு அஸ்திபாரம் போட்டு சுவர்களை கட்டி அப்படியே அந்த பில்டிங் எழும்பி ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அது குடியிருப்பதற்கு வசதியாக இருக்கிறது. உங்களை வெயிலிலிருந்தும் மழையிலிருந்தும் அந்த கஷ்டப்பட்டு கட்டின கட்டிடம் காக்கிறது. அதே போன்று நீங்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து, இயேசுவினிடத்திலே ஜெபித்து, இயேசுவின் வேத வார்த்தைகளை வாசித்து தியானித்து ஆண்டவரோடு பேசும் பொழுது, உங்கள் குடும்பம் என்கிற கட்டிடம் ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு கல்லாய், ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் ஜெபத்திற்கு எவ்வாறு நடுவிலே இருக்கிறதோ, அவ்வேறு ஒவ்வொரு ஸ்தோத்திரமும்
ஒவ்வொரு கற்களுக்கும் நடுவே பூசப்பட்ட சிமெண்டாய் இருக்கும். கடைசியிலே நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்பது அந்த கட்டிடத்திற்கு ஒரு முழு சிமெண்ட் பூசி வண்ணங்கள் அடித்து ஜொலிக்க வைக்கிறதோ அதே போன்று உங்கள் தொடர் விடா முயற்சி ஜெபம் உங்கள் வாழ்க்கை என்னும் கட்டிடத்தை ஜொலிக்க வைக்கும். அந்த கட்டிடம் முழுமை பெற்ற பிறகு அந்த கட்டிடத்தை பார்ப்பவர்கள் எல்லாம் எவ்வளவு அழகாய் இருக்கிறது, என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் இவர்களுக்கு என்று எவ்வாறு சொல்லி அந்த கட்டிடத்தை பார்ப்பார்களோ அதே போன்று உங்கள் வாழ்க்கையையும் அவர்கள் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். அந்த காலம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, அது உங்கள் கையிலே இருக்கிறது. முதல்ல பார்த்தோம், கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பினாதான் செழிப்பாங்க. அப்படி நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து உண்மையாக இருந்து அவருடைய வார்த்தைகளை தினந்தோறும், நாள்தோறும், மாதந்தோறும், வருஷந்தோறும் தியானிப்பீர்களேயானால் நிச்சயமாக உங்கள் கால்கள் எதிலுமே சிக்கிக் கொள்ளாதபடி தேவன் உங்களை காப்பார். ஒரு சகோதரருடைய மாமியார் மிகுந்த வருத்தப்பட்டு சுகவீனமாக இருந்தார்கள். அறுவை சிகிச்சை ஜெபியுங்கள் என்று சொன்னார். எல்லோரும் ஜெபித்தார்கள். அதில் இந்த வேலைக்காரனும் ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்னார், அவர்கள் விசுவாசம் அவர்களை குணமாக்கும் என்ற ஒரு வாக்குத்தத்தம். இன்று அவர் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார். என் மாமியார் குணம் பெற்றுவிட்டார். இப்படித்தான் பேதுருவின் மாமியார் கூட உடல் நலம் இல்லாத பொழுது இயேசு மாமியாரை குணப்படுத்தினார். எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளையும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இயேசு உற்று நோக்குகிறார். நீங்கள் கர்த்தரையே நம்பி இருப்பீர்களேயானால் உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தை மட்டுமல்ல, உங்கள் மாமனார் மாமியார்களையும் இயேசு குணப்படுத்த வல்லவராயிருக்கிறார். உங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளவே கொள்ளாது. எனவே தைரியமாயிருங்கள். தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசியுங்கள். தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானியுங்கள். நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். உங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு என் தேவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து காப்பார். ஒருவேளை காந்தியை போன்று நீங்கள் சுட்டு கொல்லப்படலாம். இன்றளவும் காந்தி பேச்சு பொருளாய் இருக்கிறார். தேசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிறார். ஒருவேளை நீங்களும் நானும் வேத சாட்சியாய் மறையலாம், வேத சாட்சியாய் மறிக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவின் முன்பாக சாட்சியாய் நிற்போம். இயேசு நம்மை பார்த்து கொள்வார். எந்த துன்பத்திற்கும் கவலைப்படாதீங்க, எந்த கஷ்டத்திற்கும் கவலைப்படாதீங்க. நேற்று பிறந்த நாளை கொண்டாடிய பெனையா ஏப்ரஹாமுக்காக ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை கொண்டாட போகிற ஒவ்வொரு அருமை அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சிகளுக்காக ஜெபிக்கிறேன். திருமண நாளை கொண்டாட போகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் செழிப்பாக இருப்பாங்க. ஆண்டவரையே நம்புங்கள், கைவிடாதீர்கள். உங்கள் நம்பிக்கை பரிபூர்ணமாய் ஆண்டவரையே சார்ந்து இருக்கட்டும். உங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர் காப்பார். God bless you all.